போட்டு வச்சுருங்க. அப்படி போட்டு வச்சிட்டோம்னா அரிசியில் வந்து பூச்சிகள் வராது. நம்ம அளக்கிற கப்பாகவுமே இந்த கொட்டாங்குச்சியை பயன்படுத்திக்கலாம். கப்பு தேடிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த உப்பில் தண்ணியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கொட்டாங்குச்சியை வந்து உப்பு ஜாடிக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருங்க. உப்பு ஜாடி சிறுசாக இருந்துச்சுன்னா கொட்டாங்குச்சியை உடச்சி கூட வைக்கலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறனால அந்த ஈரப்பதத்தை ஃபுல்லுமே இந்த கொட்டாங்குச்சி ஏற்றிக்கிடும். ஈரப்பதம் இல்லாமல் உப்பு வந்து நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பார்த்தலாம். நம்ம மருதாணியெல்லாம் அரைச்சோம்னா இந்த கொட்டாங்குச்சியில் எடுத்து வச்சிட்டோம்னா தண்ணியே இல்லாமல் இருக்கும். நம்ம பாத்திரத்தில் வச்சோம்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சி இந்த கொட்டாங்குச்சியில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தண்ணியை ஃபுல்லுமே இந்த கொட்டாங்குச்சி ஏற்றிக்கிடும். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம இந்த கொட்டாங்குச்சியை நல்லா எரிய விட்டுட்டு நல்லா எரிஞ்சதும் கங்கு ஆயிரும். அந்த கங்கை எடுத்து சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.